கொஸ்டின் நம்பர் 176 பா. ஸோ இப்போ 176 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. The difference between simple interest and compound interest of rupees 18,000 in 2 years is 405 and the rate of interest is 18,000க்கு எளிய வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 2 ஆண்டுகளில் ரூபாய் 405. பிறகு வட்டி விகிதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியை பொறுத்த வரைக்கும் 405, வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதே மாதிரி பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 18,000 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஃபரன்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர். சரிங்களா? டி அப்படிங்கிறது 405 ரூபாய். பிரின்சிபல் அப்படிங்கிறது 18,000. ஆர் ஸ்கொயர்ன்றது நமக்கு தெரியாது. 100 ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 100 இன்டூ 100. ஸோ 2 0 2 0, இந்த 2 0 சாரி ஒரு 0 தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். 9 2s are 18, 5 2s are 10. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்றோம்னா 3 3s are 9, 1 3s are 3, பேலன்ஸ் 1, 3 3s are 9, பேலன்ஸ் 1, 5 3s are 15, திருப்பி 3 டேபிள், 4 3s are 12, பேலன்ஸ் 1, 5 3s are. இப்போ ஆர் ஸ்கொயர் மட்டும் தான் இங்க இருக்கு. அப்ப ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும். இங்க இருக்கிற 45 5யும் பெருக்கிக்கலாம். அப்ப 45 இன்டூ 5. ஸோ பெருக்கிறதுக்கு பதிலா இந்த 45 அப்படிங்கறத 9 இன்டூ 5 இன்டூ 5 பிரிச்சிடலாமா? அப்ப ஆரோட வேல்யூ 9 ரூட் எடுத்தீங்கன்னா 3. அப்ப 2 5க்கு பதிலா ஒரு 5 எடுத்துடலாமா? ஸோ இப்ப ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3 5s are 15. ஸோ 15% ஆப்ஷன் வந்து பியா. Next question number 177. A sum of money invested at compound interest amounts to 800 in 3 years and to 840 in 4 years. Find the rate of interest per annum. 800 கூட்டு வட்டி விகிதம் 3 ஆண்டுகளுக்கும் 840 கூட்டு வட்டி விகிதம் 4 ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ 3 வருஷத்துல 800 ரூபாய் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதே மாதிரி 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா 840 ரூபாய். அங்க இந்த ஒரு வருஷம் கேப்ல நமக்கு கிடைச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா 40 ரூபாய். அப்போ 800 ரூபாய்க்கு வட்டி விகிதம் பாத்தீங்க அப்படின்னா X% வச்சுக்கோங்க. சோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா டிவைடட் பை 100, X/100. அதாவது 800 ரூபாய்க்கு ஏதோ ஒரு வட்டி விகிதம் எடுக்கும் போது அடுத்த வருஷத்துல எனக்கு 40 ரூபாய் கிடைக்குது. அப்போ என்ன வட்டி விகிதம் எடுத்திருப்பாங்க? 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 1 8s are 8, 5 8s are 40. அப்ப எக்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? 5%. ஆப்ஷன் வந்து சி. Next question number 178. The compound interest on a sum of money for 2 years at 10% is 168. Find the simple interest. ஒரு தொகைக்கு 2 வருடங்களுக்கு 10% கூட்டு வட்டியில் ரூபாய் 188 கிடைக்கிறது எனில் அதன் வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களப்பா. சரி, ஓகே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 2 வருஷத்துல எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 168 கிடைச்சிருக்கு. எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 10% அப்படிங்கிற வட்டி விகிதத்துல. இங்க வந்துட்டு 168 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இதே வட்டி விகிதத்துக்கு இருக்கு அப்படின்னா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன்ல பாருங்களேன், 150, 158, 160, 164 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 2 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா 2I1 அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம்ப்பா. 2 வருஷத்துக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 2I1 பிளஸ் I2. அப்போ இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? வெறும் I2 தான்ப்பா நம்மளோட வித்தியாசம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு 2I1 பிளஸ் I2க்குரிய வேல்யூ அப்படிங்கிறது 168. அதே மாதிரி 2I1ஓட வேல்யூ அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இது ஆப்ஷன் A, B, C, D பா. ஓகேங்களா? சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா 160 தான் வரும். சோ அப்ப 2I1ஓட வேல்யூ அப்படிங்கிறது 160 இருக்குது அப்படின்னா இந்த 2I1 வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. என்ன வரும்? 160ன்னு வருமா? சோ அப்ப 160 பிளஸ் I2 which is equal to 168. இப்ப I2ஓட வேல்யூ பாருங்க எவ்வளவு கிடைக்குது? 8 அப்படின்னு கிடைக்குதா? இந்த I2 அப்படிங்கிறது நமக்கு என்ன? இந்த 2I1 இருக்கா? சோ அப்ப 2I1ல பாதி அப்படிங்கும் போது I1 எவ்வளவுன்னு கிடைச்சிருமா? 80ன்னு வருமா? அப்ப I2 அப்படின்னா I1க்கு 10% எடுக்கும் போது கிடைக்கிற வேல்யூ தானே நம்மளோட I2 வேல்யூவா இருக்கும். அப்ப 0 0ன்றது கேன்சல் ஆயிடுமா? அப்ப I2ஓட வேல்யூ 8ன்னு கிடைக்குதா? இங்கேயும் நம்ம எடுத்த ஆப்ஷன் 160 அப்படிங்கிறது கரெக்ட். அப்ப 160 அப்படிங்கிறது 2I1 அப்படின்னா இதுல I1ஓட வேல்யூ அப்படிங்கிறது 80. அப்ப 80க்கு 10% அப்படிங்கிறது 8. அப்ப அந்த 8 ரூபான்றது தான் இங்க அதிகமா இருக்கு. சோ அப்ப ஆன்சர் பாருங்க 160 அப்படிங்கிறதா இதோட ஆன்சர்ப்பா. நெக்ஸ்ட் question number 179. Find the difference between simple interest and compound interest for a sum of 8,000 lend at 10% per annum in 2 years. 8000க்கு ரூபாய் 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the difference. அப்ப டிஃபரன்ஸ் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சம் அப்ப பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 8,000 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரேட் அப்படிங்கிறது 10%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 years. அப்ப டிஃபரன்ஸோட ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா PR ஸ்கொயர் டிவைடட் பை
100 ஸ்கொயர். அப்ப பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 8000 இன்டூ ரேட் அப்படிங்கிறது 10 இன்டூ 10 டிவைடட் பை 100 இன்டூ 100. 2 0 கேன்சல் ஆயிடுமா? இங்க 2 0ன்றது கேன்சல் ஆயிடுமா? அப்ப வேல்யூ அப்படிங்கிறது 80. ஸோ அப்ப டிஃபரன்ஸ் பாருங்க, ஆப்ஷன் பி 80. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 180. The compound interest on rupees 8,000 at 5% per annum for 3 years is கூட்டு வட்டி முறையில் 8000 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? சப்போ 180. The compound interest on rupees 8,000 at 5% per annum for 3 years is. ஸோ அப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 8,000, ரேட்டு பொறுத்த வரைக்கும் 5%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 3 years. சரி, ஓகே. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 8000 ரூபாய்க்கு 5%. அப்ப 8000 ரூபாயோட 10% அப்படின்னா 800, 5%னா அதுல பாதி எவ்வளோ? 400. அப்ப ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 400. ரெண்டாவது வருஷம் வரும்போதும் அதே பிரின்சிபலுக்கான 400 பிளஸ் இப்ப இந்த 400க்கு 10% அப்படின்னா 40, அதுல பாதி 5% அப்படிங்கிறது 20. அப்போ இங்க 20. திருப்பி மூணாவது வருஷம் வரும்போதும் 8000க்கு அதே பிரின்சிபல் வந்துடும். பிளஸ் இந்த 40க்கு பார்க்கும்போது ஒரு 20, சாரி 40க்கு கிடையாது 400க்கு, இந்த 400க்கு பார்க்கும்போது ஒரு 20. இப்போ இந்த 20க்கு பார்க்கும்போது 10% அப்படிங்கிறது 2, அதுல பாதி 5% அப்படின்னா 1. ஸோ பிளஸ் 1. ஸோ இப்போ டோட்டலா நம்ம கூட்டணும் அப்படின்னா 400, 800, 1200. ஸோ அப்போ 1261. 1261 என்ன கேட்டிருக்காங்க? 1261 நம்மளோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 181. Question number 181. Find the compound interest on 15,625 at 8% per annum for 3 years compounded annually. 15,625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 15,625, ரேட்டை பொறுத்த வரைக்கும் 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 3 years பா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி நமக்கே தெரியும் 8% கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 100 டிவைடட் பை 12.5 அப்படிங்கிறது தான் நமக்கு 8%. அப்போ அந்த நம்பரை 15,625 இருக்கா, இதை 12.5 நம்ம டிவைட் பண்ணலாம். இந்த 0.5க்கு பதிலாக நான் ஒரு 0 ஆட் பண்ணிட்டு அப்போ நம்மளுக்கு பாயிண்ட் போயிடும். அப்போ 5 டேபிள் கேன்சல் பண்ணா 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 3 5s are 15, 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 0. திருப்பி 5 5s are 25, 6 5s are 30, பேலன்ஸ் 1, 2 5s are 10, பேலன்ஸ் 2, 5 5s are 25, 0. திருப்பி 5 வால கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 0. அப்போ 1250 கிடைச்சிருக்கா. சரி, ஓகே. இந்த அமௌண்ட்டுக்கு 8%க்கு ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 1250, ரெண்டாவது வருஷம் வரும்போது இதே பிரின்சிபலுக்கு 8% அப்படின்னா 1250 பிளஸ் இப்ப இந்த 1250 இருக்குங்களா, இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 12.5 வால டிவைட் பண்ணணும். இங்க ஒரு பாயிண்ட்டுக்காக ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இது 1 டைம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இது என்ன ஆகும்? 100 டைம்ஸ் வருமா? அப்போ 100. திருப்பி மூணாவது வருஷம் வரும்போது பிரின்சிபலுக்கான 1250 அப்படிங்கிறது இருக்கும். பிளஸ் இந்த 1250க்காக ஒரு 100 ரூபாய், அதே மாதிரி இந்த ஒரு 1250க்காக ஒரு 100 ரூபாய், பிளஸ் இந்த 100 ரூபாய்க்கு 100 பை 12.5 அப்படிங்கிறது என்ன? 8. ஸோ அப்ப 8. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோம் அப்படின்னா 1000, 2000, 3000, 3750, அதே மாதிரி 100, 200, 300, 308. ஸோ அப்ப 8, 5, 0, பேலன்ஸ் 1, 4. அப்ப 4058. ஸோ ஆன்சர் பாருங்க 4058. Next question about 182. Find the principal that yield a compound interest of rupees 1,632 in 2 years at 4% rate of interest per annum. 4% ஆண்டு வட்டி வீதப்படி 2 ஆண்டுகளில் ரூபாய் 1,632 கூட்டு வட்டி தரும் என்றால் அசலை கணக்கிடவும். ஸோ பிரின்சிபல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கப்பா. ரேட்டை பொறுத்த வரைக்கும் 4%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 years. ஸோ அப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 1,632 ஓகே. நம்ம சரி பிரின்சிபல் கிடையாது, இது வந்து என்ன அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி வந்து இவ்வளவு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கணும்.
ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ல இருந்து தான் பார்க்கணும்ப்பா. இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10,000 ரூபாய்க்கு 4% அப்படின்னாலே வந்துட்டு ஒரு 4% அப்படிங்கிறது 400 பிளஸ் 400 800 தான் வரும். அதனால 10,000 அப்படிங்கிறது வராது. இப்போ ஆப்ஷன் பி பாருங்களேன் 20,000. ஸோ பிரின்சிபல் அப்படிங்கிறது 20,000 இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு 4%. அப்போ 1% அப்படிங்கிறது எனக்கு 200 ரூபாய் அப்படின்னா 4% அப்படிங்கிறது 4 2 சார் 800. அப்போ முதல் வருஷம் வரும்போது 800 ரூபாவா, திருப்பி 2வது வருஷம் அதே பிரின்சிபல் 20,000 இருந்துச்சுன்னா 20,000க்கு 4% எடுக்கும்போது அதே 800 ரூபாய் வருதோ. இப்போ இந்த 800க்கு 1% அப்படின்னா 8 ரூபாவா, அப்ப 4% அப்படிங்கும் போது என்ன வரும், 4 8 32 வருமா, அப்ப 32. இப்ப இது ஃபுல்லத்தையும் நம்ம ஆட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா அவங்க 2 வருஷம் தான் சொல்லியிருக்காங்க, அப்ப 2 வருஷத்துக்கு தான் நான் வட்டி எடுத்திருக்கேன். அப்ப 1632. அப்ப அவங்க சொன்னா எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருச்சா, அப்ப நம்ம எடுத்த பிரின்சிபல் 20,000 அப்படிங்கிறது நமக்கு சரியா? So answer பாருங்க ஆப்ஷன் பி 20,000. Next question number 183 pa. The difference between compound interest and simple interest for 2 years and a sum of money lent at 8% per annum is 40. Then the sum of money lent is ஒரு கடன் தொகை மீது 2 ஆண்டுகளில் 8% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் 40 எனில் அத்தொகை என்ன? ஸோ அப்ப பிரின்சிபல் எனக்கு தெரியாது. டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் 40 ரூபாய். ரேட் அப்படிங்கிறது 8%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 வருஷம். ஸோ அப்போ டிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா PR² டிவைடட் பை 100². அப்போ 40 விச் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது, ரேட் அப்படிங்கிறது ஸோ பிரின்சிபல் தெரியாது, ரேட் அப்படிங்கிறது 8 × 8 டிவைடட் பை 100 × 100. அப்போ 1 8s are 8, 5 8s are 40, 2 4s are 8, 25 4s are 100. இப்போ 1 2s are 2, 5 2s are 10, 0. அப்ப பிரின்சிபல் மட்டும் தான் தேவையா? அப்ப பிரின்சிபல் வேணும்னா இங்க இருக்க 25 இந்த இது எல்லாமே நம்ம மல்டிபிள் பண்ணணுமா? அப்ப 25 × 50 × 5. அப்ப 5 5s are 25, 25 25 அப்படிங்கிறது 625, 0. அப்ப பிரின்சிபலோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 6250. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 184. Find the compound interest on 50,000 at 16% per annum for 2 years at compounded continuously. ரூபாய் 50,000 அசலுக்கு 16% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 50,000. நெக்ஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 16%. நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிறது 2 இயர்ஸா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? சரி ஓகேப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணலாம். 50,000. அப்ப 10% அப்படிங்கிறது உங்களுக்கு 5,000. 1% அப்படிங்கிறது 500. 10ல பாதி தான் நமக்கு 5%. அப்ப 10ல பாதி அப்படிங்கும் போது 2,500. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம கூட்டணும் அப்படின்னா 8,000 வருமா? அப்ப ஃபர்ஸ்ட் இயருக்கு 8,000 ரூபாய். திருப்பி 2வது வருஷம் வரும்போதும் அதே 8,000 ரூபாய். இப்ப இந்த 8,000க்கு 10% அப்படின்னா 800. அதுல பாதி 5% அப்படிங்கிறது 400. 1% அப்படிங்கிறது 800ல எடுத்தோம் அப்படின்னா 80 வருமா? அப்போ 80 12,280. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 8,000 8,000 அப்படிங்கிறது 16,000 பிளஸ் ஒரு 1,000 அப்படின்னா 17,280. இதுதான் உங்களோட கூட்டு வட்டியா? ஆன்சர் பாருங்க 17,280. ஆப்ஷன் வந்து ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 185. In how many years will a sum of rupees 800 at 10% per annum compounded semi-annually becomes 926.10? 800 என்ற தொகையானது 10% ஆண்டு வட்டியில் வருடத்திற்கு 2 முறை கூட்டு வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை 926.10 ஆக மாறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 185ல பிரின்சிபல் பொறுத்த வரைக்கும் 800 ரூபாப்பா. அமௌண்ட் அப்படிங்கிறது 926.10 கொடுத்திருக்காங்க. ரேட் அப்படிங்கிறது 10%. இங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, செமி ஆனுவலி அப்படின்றதுனால ரேட்டை பாதியா எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் இயர்ஸ் டைம் அப்படிங்கிறத இன்டு 2 பண்ணிக்கலாம். ஸோ டைம் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால இன்டு 2 அப்படிங்கிறது 2t அப்படிங்கறது எடுத்துக்கோங்கப்பா. சரி ஓகே. அமௌண்டோட ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு p இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் t. சரி, அமௌண்ட் அப்படிங்கிறது 926.10 டிவைடட் பை பிரின்சிபல் கீழே கொண்டு வந்துறேன். பிரின்சிபல் அப்படிங்கிறது 8,000 உங்களுக்கு. சரி, பிரின்சிபல் வந்து 8,000 கிடையாது, 800 பா, 800 ரூபாய். which is equal to 1 பிளஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 10/2 அப்படிங்கிறது 5%. அப்போ 5 டிவைடட் பை 100
இங்க டைம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும் 2t அப்படிங்கிறது ஆயிடுமா சரி ஓகே இந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஒரு ஜீரோவை நம்ம அடுத்த ஸ்டெப்ல ஆட் பண்ணிக்கிறோம்ப்பா அப்போ 9261 டிவைடட் பை 8000 அப்படிங்கிறது வந்துருமா உங்களுக்கு ஓகே ஈக்குவல் டு இங்க நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா 100 பிளஸ் 5 அப்படின்னா 105 டிவைடட் பை 100 இங்க ஹோல் பவர் 2t அப்படிங்கிறது இருக்கும் ஓகே இப்போ இதை கேன்சல் பண்றோம் அப்படின்னா 2 5 ஆர் 10 0 2 5 ஆர் 10 1 அப்போ இங்க என்ன வரும்னு பாருங்களேன் 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 2t அப்படிங்கிறது இருக்கும் ஈக்குவல் டு அதே மாதிரி இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றோம்னா இந்த 9261 அப்படிங்கிறது எதோட கியூப் அப்படின்னா 21 கியூப் இந்த 8000 அப்படிங்கிறது 20 கியூப் அப்போ 21 டிவைடட் பை 20 ஹோல் பவர் 3 அப்படின்னு வரும் இங்க 21 பை 21 பை 20ன்றது ஈக்குவலா இருக்கா அப்போ 2t அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 3ன்னு கிடைக்கும் அப்போ டைம் அப்படிங்கிறது 3/2 ஸோ 3/2 அப்படின்னா 1/2 இயர்ஸ் அப்போ 1/2 இயர்ஸ் எங்க இருக்கு ஆப்ஷன் பி Question number 186 palm. Mean of 89 observation is found to be 32. At the time of computation, two items were wrongly taken as 29 and 37 instead of 38 and 28. Find the correct mean. 89 எண்களின் சராசரி 32 என காணப்பட்டது கணக்கிடும் நேரத்தில் 38 மற்றும் 28 என்ற இரு விவரங்கள் 29 மற்றும் 37 என தவறுதலாக எடுத்துள்ளது தெரிய வந்துள்ளது எனவே சரியான சராசரியை கணக்கிடுக ஸோ 89 அப்சர்வேஷன்ஸோட வேல்யூ அப்படிங்கிறது 32 பா இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ராங்லி ரெக்கார்டட் அஸ் 29 and 37 instead of 38 and 28 இதுதான் கரெக்ட் இது தப்பா அப்ப நீங்க வாங்கின மார்க் வந்து 38 ஸோ 29 ரெக்கார்ட் ஆனதுனால நீங்க என்ன பண்றோம்னா +9 பண்றோம் இங்க நீங்க வாங்கின மார்க் வந்து 28 தான் பட் 37ன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு ஸோ அப்ப என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்ப -9 அப்ப +9 -9 அப்படிங்கிறது 0வா ஸோ அப்ப ஆக மொத்தம் இங்க வந்து அப்சர்வேஷன்ல உங்களுக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகாது சப்போஸ் இங்க ஏதாவது வேல்யூ அப்படின்னா சம்திங் இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் +9 -9 அப்படின்றது டேலி ஆனதுனால சேம் அதே 32 தான் உங்களுக்கு சராசரி கிடைக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 187 பா ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் 20 பாசிட்டிவ் இன்டிஜர் முதல் 20 மிகை முழு எண்களின் வீச்சு கேட்டிருக்காங்க ஸோ அப்ப ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட்பா 20 பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 எக்ஸெட்ரா அப் டு 20 ஸோ அப்ப பெரிய நம்பர் அப்படிங்கிறது 20 சின்ன நம்பர்ன்றது 1 ஸோ அப்ப மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 19 ஸோ அப்ப ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி 19 நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 188 mean of 5 number is 27 if one number is excluded that many is 25 find the excluded number 5 எண்களின் சராசரி அப்படிங்கிறது 27 ஒரு குறிப்பிட்ட எண் நீக்கப்பட்டால் சராசரி 25 என்று ஆகிறது எனில் நீக்கப்பட்ட எண் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப 5 எண்களின் சராசரி அப்படிங்கிறது வந்து 27 இதுல ஒரு நம்பர் எடுத்துட்டா 4 நம்பர் தான் அதோட சராசரி என்னவா இருக்கு 25 இருக்கா ஓகே இதோட வித்தியாசம் பாருங்க 2 இங்க வித்தியாசம் பாருங்க 1 இந்த வித்தியாசத்தை இந்த நம்பர் கூட பெருக்கிக்கோங்க இந்த வித்தியாசத்தை வகுத்துருங்க அப்ப 5 2 சார் என்ன கிடைக்கும் 10 ஸோ அப்ப 10/1 அப்படின்னா 10 இப்ப இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணா வேல்யூ எவ்வளவு 35 அப்ப இதுதான் உங்களுக்கு நீக்கப்பட்ட எண் இது வந்து ஷார்ட்கட் பா சப்போஸ் இந்த ஷார்ட்கட் புரியல அப்படின்னா 5 நம்பருக்கு 27 4 நம்பருக்கு 25 ஸோ அப்போ 4 × 25 அப்படின்னா 100 ஸோ அப்போ 5 × 27 அப்படின்னா 20 × 500 135 வருமா இப்போ இதை நம்ம மைனஸ் பண்றோம் அப்படின்னா 35 ஸோ இந்த மெத்தட்ல போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது வந்து ஷார்ட்கட் அந்த மெத்தட் அப்படிங்கிறது சரிங்களா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 189 பா மீடியன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 8 நான் நெகட்டிவ் இன்டிஜர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முதல் 8 குறையற்ற முழு எண்களின் இடைநிலை அளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இப்போ மீடியன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும் அப்போ 1 2 3 4 5 6 7 8 ஓகே இதை வந்து இடைநிலைன்னு கேட்டிருக்காங்க இதுல சென்டர் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும்பா ஸோ அப்ப சென்டர் வேல்யூ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 5ன்னு இருக்கு அப்ப 4க்கும் 5க்கும் ரெண்டுத்தையும் கூட்டி பை 2 எடுத்தோம் அப்படின்னா 9/2வா ஸோ அப்ப டிவைட் பண்றோம் அப்படின்னா 4.5 வருதா
ஒரு விஷயம் இங்க ஒரு தப்பு பண்ணிருப்போம். என்னன்னா மீடியனா ஃபர்ஸ்ட் 8 நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நான் நெகட்டிவ் இன்டீஜர்ஸை பொறுத்த வரைக்கும் 0ல இருந்து நம்ம எடுத்துக்கணும். முன்னாடி இருக்கிற -1 -2 அப்படிங்கிற நெகட்டிவ் இன்டீஜர்ஸை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற இன்டீஜர்ஸ் எல்லாமே. அப்போ 0 1 2 3 4 5 6 7 இதுதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 8. அப்போ நம்ம பார்க்கும்போது சென்டர் வேல்யூ அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. 3க்கும் 4க்கும். அப்போ 3 + 4 அப்படின்னா 7/2 ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 3.5. இது கிடையாது. ஏன் அப்படின்னா இது 1ல இருந்து எடுத்திருக்கோம். இங்க வந்து நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது 0ல இருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கணும். ஸோ இப்போ ஆன்சர் பாத்தீங்கன்னா 3.5. Next question number 190. The standard deviation of 10 value is 3. If each value is increased by 4, find the variance of the new set of value. 10 மதிப்புகளின் திட்ட விலக்கம் ஒவ்வொரு மதிப்புடன் 4 கூட்ட கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்குல்லப்பா, இங்க ஒரு வேல்யூ கூடயே 4 இன்க்ரீஸ் பண்றாங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3ன்னு கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அப்படிங்கிறது 10. ஒரு நம்பர் கூட 4 ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன பண்ண போறது கிடையாது, மாற போறது கிடையாது. சேம் அதே 3 தான் வரும். ஸோ அப்போ வேரியன்ஸ் சிக்மா அப்படிங்கிறது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். அப்போ 3 × 3 அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 9 வரும். 3 ஸ்கொயர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 191. ஸோ அப்போ 191 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். A group of 100 candidates have their average height வந்து 163.8 with a coefficient of variance வந்து 3.2. What is the standard deviation of their height? ஒரு குழுவில் 100 பேர் உள்ளனர். அவர்களின் உயரங்களின் கூட்டு சராசரி அப்படிங்கிறது வந்துட்டு 163.8 சென்டிமீட்டர் மற்றும் மாறுபாட்டு கெழு அப்படிங்கிறது 3.2 எனில் அவர்களுடைய உயரங்களின் திட்ட விலக்கத்தை காண்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்ப்பா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது 100. their average height சராசரி அப்படிங்கிறது எக்ஸ் பார் அப்படிங்கிறது எவ்வளவு சொல்லியிருக்காங்க 163.8. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 3.2. ஸோ அப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்டூ 100. இதுதான் கண்டுபிடிக்கணும். சிவி அப்படிங்கிறது 3.2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சிக்மா தெரியாது. எக்ஸ் பார் அப்படிங்கிறது 163.8 இன்டூ 100. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சிக்மா கண்டுபிடிக்கணுமா. அப்ப சிக்மா வேணும்னா இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்ப 3.2 இன்டூ 163.8 டிவைடட் பை 100. இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் 32 இன்டூ 163.8 டிவைடட் பை அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்காக நம்ம என்ன பண்றோம் கீழே 100 நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும். 8 4s are 32, 25 4s are 100, 2 4s are 8, 25. ஸோ இப்போ இது ரெண்டு நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 3276 வரும். டிவைட் பை 25 இன்ட்டு 25 அப்படின்னா 625. இப்போ நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 5.24 சம்திங் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5.24. நெக்ஸ்ட் 192. த மோட் ஆஃப் 745173467 கொடுத்துருக்காங்க. ஓகே, முகடு அப்படின்னா அதிகமா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். ஸோ 7 தான் அதிகமா ரிப்பீட் ஆகுது. ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 193. ஸோ இப்போ 133 பாருங்களேன். இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் டேட்டா இஸ் 6.25 ஃபைண்ட் இட்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இப்போ வேரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 6.25 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி வேரியன்ஸ் அப்படின்னாலே சிக்மா ஸ்கொயர் தானா. அப்போ இது வந்து 6.25 அப்படின்னா சிக்மா ஸ்கொயர் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணா 6.25 கிடைக்குமா. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பாருங்களேன். 2.5 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன 6.25 கிடைக்கும். அப்போ சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன வரும் 2.5. ஆப்ஷன் வந்து ஏ. ஸோ கொஸ்டின் நம்பர் 194 பாருங்களேன்ப்பா. இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ். எத்தனை நேர்கோடுகள் இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாருங்களேன் 1 2 3 4. இந்த சைடு பார்த்தா 5 6 7. இப்ப பார்த்தா 8 9 10 11. ஸோ இப்போ ஆக மொத்தம் 11 வந்து நேர்கோடுகள் இருக்கு.
Question number 195 பாருங்களேன்ப்பா. In each of the following question find the number of triangles. இதுல எத்தனை முக்கோணம் இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 8. அப்ப சிங்கிள் அப்படிங்கிறது மொத்தம் 8 முக்கோணம் இருக்கா. நெக்ஸ்ட் இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா 9, இது ரெண்டும் ஒரு 1 10, இப்படி பார்க்கும்போது 11, இப்படி பார்க்கும்போது 12 அது மாதிரி இது 1 13. நெக்ஸ்ட் பாருங்களேன், இது 1 14, அதோட ஆப்போசிட் 15. அதே மாதிரி இப்படி பார்த்தோம் அப்படின்னா 16, அதோட ஆப்போசிட் 1 17. அப்ப ஆக மொத்தம் 17 முக்கோணங்கள் இருக்கு. ஸோ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி வந்து 17 பா. Next, question number 196. 196 in each of the following question find the number of triangles. இதுலயும் number of triangles தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ தனியா இருக்கிற முக்கோணம் பாத்தீங்கன்னா 10 இருக்கு. அப்புறம் 2 2 இருக்கிறது பாருங்க, 1 2 3 4 5 6 7. 2 2 இருக்கிறது ஒரு 7 இருக்கு. அடுத்து 3 3 இருக்கிறத பாருங்களேன். இந்த இதை சேர்த்துட்டோம் அப்படின்னா இது 1பா, இது நமக்கு 2, இது நமக்கு 3, அதோட ஆப்போசிட் அதாவது இந்த ஆப்போசிட் 1, அதோட ஆப்போசிட்னா இது 2, இப்ப இது 3, இதோட ஆப்போசிட் 4. அப்போ அது ஒரு 4. ஸோ அப்போ மொத்தமா கூட்டணும் அப்படின்னா 21 இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் சி 21. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 197. ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர். இதுல நம்பர் ஆஃப் ஸ்கொயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4. அப்ப 4 ஸ்கொயர் அப்படின்றனால 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர், இதுதான் உங்களுக்கு ஃபார்முலாவா இருக்கும். அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர் அப்படின்னா 16. இப்போ ஆட் பண்றோம் அப்படின்னா 10, 26, ஒரு 4 அப்படிங்கிறது 30. ஸோ ஆன்சர் பாருங்க, ஆப்ஷன் பி 30. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கிற ஸ்கொயர்ஸ் பார்த்துக்கலாமா 198க்கு. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன்ப்பா, இது வந்து 1 2 3 4, இது மாதிரி இருக்கிறது 4. அப்போ 13 பிளஸ் 4. அடுத்ததும் பாருங்களேன், இந்த இதுக்குள்ள எடுத்துக்கலாம். 1 2 3 4. அப்ப இதுக்கு ஒரு 4 கிடைச்சிருக்கா. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா பெரிய ட்ரையாங்கிள் இருக்கா, அந்த பெரிய ட்ரையாங்கிளையும் பாருங்க. 1 2 3 4. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த முழுசா ஒண்ணு இருக்கு தெரியுங்களா, இந்த முழுசா. அப்ப இது ஒரு ஸ்கொயர், இது ஒரு ஸ்கொயர். அப்போ 1 + 1 அப்படிங்கிறது 2 வருமா. ஸோ இப்போ டோட்டல் அப்படிங்கிறது நீங்க ஆட் பண்ணி பாருங்க எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லிட்டு. 1 4 4 2 4 3 4 12 16. ஸோ 4 8 12 14 27. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை ஸ்கொயர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 27பா. ஆன்சர் ஆப்ஷன் டி. Question number 199ல in each of the following questions count the number of triangles and square in the given figure. இதுல triangleம் கவுண்ட் பண்ணணும், ஸ்கொயரும் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும்பா. ஓகே, இதுல ஸ்கொயர்ஸ் ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாமாப்பா. குட்டி ஸ்கொயர் கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4, அதுக்கப்புறம் இந்த பெரிய பாக்ஸ் 5 6 7 8, இது ஃபுல்லா சேர்த்து 9, இது ஃபுல்லா சேர்த்து ஒரு 10. ஸோ அப்போ 1 வந்துட்டு
10 ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரையாங்கிள் வந்து எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணும். இப்போ ட்ரையாங்கிள் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் குட்டியா இருக்கிறத கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது 8 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த பெருசா இருக்கிறதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 8. ஸோ அப்போ அதுக்கும் ஒரு 8 ட்ரையாங்கிள் வந்திருக்குமா நம்மளுக்கு? இதுக்கப்புறம் 2 2 இருக்கிறதா பார்க்கலாமா? சப்போ 1 2 3 4 5 அதே மாதிரி இதுக்கும் 6 7 8. ஓகேவா? அது ஒரு 8 வருமா? அடுத்து 3 3 பார்க்கணுமா? இந்த ஃபுல் பார்ட் அப்படிங்கிறது 1, அதோட ஆப்போசிட் 2, இது 3, அதோட ஆப்போசிட் ஒரு 4. அதே மாதிரி பெரிய ட்ரையாங்கிளுக்கும் ஃபுல்லா பார்த்துக்கலாமா? 1 2, அதோட ஆப்போசிட் 3, இதோட ஆப்போசிட் ஒரு 4 வருமா? சப்போ 1 8 சரி 2 7 24 32. அப்போ மொத்தம் 32 அப்படிங்கிறது ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 32 ட்ரையாங்கிள்ஸ் 10 வந்து உங்களுக்கு ஸ்கொயர்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 200 பாருங்க. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். பின்வரும் ஒவ்வொரு கேள்வியிலும் கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள செவ்வகத்தின் எண்ணிக்கையை எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்கப்பா. சரி, ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கிறது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ சிங்கிள் பார்த்தீங்கன்னா 8 இருக்கா? அடுத்து டபுளா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது 1 இது 1. ஸோ அப்போ 2 அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது சரி இது 1, அகெயின் இந்த 2 சேர்ந்து, அகெயின் இந்த 2 சேர்ந்து. ஸோ அப்போ அதுக்காக ஒரு 3. இப்போ 2 2 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 3 3 பார்த்தோம் அப்படின்னா இது 1, அகெயின் இது 1. ஸோ அப்போ அதுக்காக ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், இந்த ஒரு பார்ட் அப்படிங்கிறது ஒரு செவ்வகம், இந்த பார்ட் அப்படிங்கிறது ஒரு செவ்வகமா? அதுக்காக ஒரு 2 ஆட் பண்ணிக்கலாமா? நெக்ஸ்ட் இந்த ஃபுல் பார்ட் அப்படிங்கிறது ஒரு செவ்வகம் வந்துருமா? ஸோ இப்போ ஆக மொத்தமாக கூட்டும்போது 10 13 15 16 17 18 எத்தனை இருக்கு? 18 அப்படிங்கிறது செவ்வகம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. தேங்க்யூ ஸோ மச்.